இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நார்த்து சைடு ஸ்டைலில் சப்பாத்தி கடலைப்பருப்பு தால் வைக்க போகிறேன். மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிணைஞ்சிட்டு கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு 2 சீரகம் 2 போடணும். வரமிளகா கிள்ளி போடணும். வெங்காயம் கருகாப்பில் தழை பெருங்காயம் கொஞ்சம் போட்டு எல்லாம் வதக்கி தக்காளியும் போட்டு வதக்கணும். வதக்கி கடலைப்பருப்பை எடுத்து இதில் போட்டு நல்லா தாளித்து தேங்காய் திருவி போட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். சப்பாத்திக்கு கடலைப்பருப்பு ரெடி. வடநாட்டு ஸ்டைல் சப்பாத்தி கடலைப்பருப்பு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி சுவையான கடலைப்பருப்பு சப்பாத்தி ரெடி. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள்.